வணக்கம் நண்பர்களே. அபிஷேகபாக்கம் பாண்டிச்சேரி இந்தியன் கிரிக்கெட் டீம் பேர். 30 வருஷமாக கிரிக்கெட் விளையாண்டுருந்த நீங்கள் இந்த ஒரு வருஷமாக விளையாடுறதில்ல. மனசங்கட்டத்தால் பிரிவு, சின்ன சின்ன சண்டைகளால் பிரிவு. அவங்க வேலையில் பார்த்துட்டு போயிட்டுருக்கிறீங்க. ஒரு சிலர் போலீஸ் வேலை இருக்கிறீங்க, ஒரு சிலர் இன்னும் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க. வடிவேல் கேப்டன் அது ஜிப்பர் இதில் ஒர்க் பண்ணுறாருங்களாமா. ரகு மார்க்கெட்டிங் சம்மந்தமாக ஒர்க் பண்ணுறாரு. அப்படியே பிரிஞ்சு போயாச்சா? ஒரு சிலர் வந்துட்டு உங்கள் டீமில் இருக்கிறவங்க வேறு டீம் கூட போய் விளையாடுறீங்க. பழைய டீம் இணைங்க, பழைய ஆட்கள் சேருங்க. மன சந்தோஷம். எங்கே போய் அந்த விளையாட்டை நீங்கள் விளையாடினாலும் உங்களுக்கு மன சந்தோஷம் கிடைக்காது. சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு, சின்ன குழந்தையிலேருந்து சின்ன வயசுலேருந்து விளையாடக்கூடிய ஒரு நட்பும், சின்ன வயசுலேருந்து விளையாடக்கூடிய ஒரு பாசமும், சின்ன வயசுலேருந்து விளையாடக்கூடிய ஒரு அனுசரிப்பும் கிடையாது. சண்டை வராமல் என்ன இருக்குது சொல்லுங்கள்? சண்டை வரணும். அதான் பாசம், அதான் நேசம், அதான் நம்பிக்கை, அதான் தன்னம்பிக்கை. ஒன்று இல்லைன்னு ஒன்று தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம், சொல்லலாம், போகலாம், வரலாம். உங்களை பற்றி உங்களோட கேரக்டர் உங்களுக்கே தெரியும், இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். மற்றவங்க கூட போய் பார்த்து போட முடியாது, என்ன கேரக்டர்னே தெரியாது. பள்ளி வயது நட்பு விடாதீங்க. மனசு ரிலாக்ஸ் மட்டும் இல்லைங்க தம்பிகளா. நீங்கள் வேலையில் நிறைய வேலையில் இருப்பீங்க, சரிங்களா? அந்த வேலையில் முடிச்சுட்டு ஒரு பக்கம் நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி, இல்லைன்னா யாராச்சும் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசினாலும் சரி, அந்த ரிலாக்ஸ், அந்த ஒரு வாரம் கூடிய ப்ரெஷரை அவங்கள்ட்ட போய் சொல்லி புரிய வைக்க முடியாது. அவங்க அதை எனக்கு 1000 கஷ்டம் இருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக போய் பழகிறவங்க அப்படி இருப்பாங்க. அதே நீங்கள் சின்ன வயசுலேருந்து விளையாடக்கூடிய ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நட்புகளே வந்துட்டு சண்டை மாதிரி அதில் பாசம் இருக்குது. எப்படி சண்டை மாதிரி பாசம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் சேர்ந்து ஒன்றா விளையாடுறதுக்கு வாழ்த்துக்கள். நான் வந்து மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட ஆள், மோட்டிவேஷன் பேசிட்டு இருக்கிறேன். அதுபோக நான் அத்லட்ரு, சரிங்களா? எல்லாமே சேர்ந்து இருந்து சொன்னாத்த நல்லா இருக்குது. எல்லோரும் இணைங்க. சண்டை சின்ன சின்ன சண்டைகள் வராதானே? அதே மாதிரி ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தாலுமே நான் பேச முட்டுமே, இதனால மனசங்கட்டமாக ஆச்சுமேனு ஒவ்வொரு நாளும் துடிக்கும்ல. மறுபடியும் கிரிக்கெட் வந்து விளையாடுங்க. நிறைய டோர்னமெண்ட்டு அங்கங்கே எல்லா பக்கமே நடக்குதுல. நடக்கும்போது மனசு கஷ்டமாக இருக்குமில்ல. 30 வருஷமாக விளையாடுறீங்களா? 10 வருஷமாக விளையாண்ட பரவாயில்ல, 30 வருஷமாக விளையாடுறீங்களா? அது மறுபடியும் மீண்டு இணைந்து நல்வழியாக நடந்து மறுபடியும் டீமை உருவாக்க வாழ்த்துக்கள். நான் சொன்னால் கேட்பீங்களா? கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். கேளுங்க, நல்வழியாக இருங்க, நல்லபடியாக இருங்க. ஒரு மேட்ச் டோர்னமெண்ட் நடத்துங்க, அழகாக நடத்துங்க, அற்புதமாக நடத்துங்க. பரிசுகள் நிறையா வரணும், சரிங்களா? நானும் வரேன், நடத்தும்போது நானும் வரேன். என்னையும் கூப்பிடுங்க, நானும் வந்து கலந்துக்கிறேன், சரிங்களா? எல்லோரும் சேரணும். சிறு வயது நட்புகள் மறுபடியும் ஒரு வருஷம் கழிச்சு சேரும் பொழுது கெட் டுகெதர் மாற, சரிங்களா? பள்ளிக்கூடத்தில் போய் எப்படி ஜாயின் ஆகிறோம், காலேஜில் போய் எப்படி ஜாயின் ஆகிறோம். பழைய நட்புகளை சேரறதுக்கு வாழ்த்துக்கள் தம்பிகளா. ரகு தம்பி, வடிவேல் இருவருக்கும், டீம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.